மக்களுக்காகவே பாடுபட்டவர்கள். ஏற்கனவே பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதெல்லாம் தமிழகத்தினுடைய ஒரு சிறந்த ஆளுமை. அவர்களுடைய வழிகாட்டு நமக்கு தேவை. ஆகவே அவர்களுக்கு நான் சீக்கிரம் அவர்களை பேச அழைக்க வேண்டும். நானும் உங்களுடைய புகழோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சமூக நீதியும் மனித உரிமை என்பது ஞானத்தின் 2 பக்கங்கள். சமூக நீதி இல்லாமல் மனித உரிமை இல்லை, மனித உரிமை இல்லாமல் சமூக நீதி இல்லை. இன்னைக்கு இந்தியாவிலேயும் சரி, தமிழகத்திலேயும் சரி, மனித உரிமைகள் காப்பாற்றப்படுகிறதா, சமூக நீதி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பில் அந்த கருத்தரங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். சமூக நீதி என்பது மாநில சமத்துவத்துக்கும் மனித நேயத்திற்கும் அடிப்படையானது. சோசியல் ஜஸ்டிஸ். இன்னைக்கு உலகம் பூராவும் ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார ரீதியாக இருக்கிறது. நம்முடைய இந்தியாவிலே தான் பிறப்பிலேயே பேதம் கற்பித்து உயர்வு தாழ்வு, நெற்றியிலே பிறந்தவர் ஒருவர், நெஞ்சிலே பிறந்தவர் ஒருவர், தொப்பிலே பிறந்த ஒருவர், பாலிலே பிறந்த ஒருவர் என்று படிநிலை சமுதாயம், ஜாதி ஏற்றத்தாழ்வு. இதன் காரணமாக ஆண்டாண்டு காலமாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பேரமையும் பிரிவும் ஏற்பட்டு ஒரு சமூக நீதி பறிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் சித்தர்களும் சரி, ஞானிகளும், எனக்கு முன்னால் பேச நமது அகமது அலி பாகவி அவர்கள் சொன்னார்கள், வள்ளலாரை பற்றி எல்லாம் ஞானிகள் சித்தர்கள் எல்லாமே போர்கள் கொடுத்தார்கள். மனித சமத்துவத்துக்காக, சகோதரத்துக்காக, மனித ஏற்றத்தாழ்வை நீக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள். இன்னைக்கு மனித உரிமை என்ற பெயரில் இன்னைக்கு நான் சாதாரணமாக கருத்தரங்கம் நடத்துகிறோம். ஒரு காலத்தில் மனித உரிமை என்ற பெயரை பயன்படுத்துவதற்கும் அதற்காக போராடுவதற்குமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் தன்னுயிரை ஈர்த்தார்கள். தன் உயிரை ஈர்த்து தங்களுடைய வாழ்க்கையை அனைத்தையும் தியாகம் செய்து பெற்றதுதான் அந்த மனித உரிமை என்ற சொல். இன்னைக்கு அந்த மனித உரிமைகள் இந்தியாவிலே பாதுகாக்கப்படுகிறதா, தமிழகத்திலே பாதுகாக்கப்படுகிறதா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறியில இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகிய இந்த தலைப்பில் இன்னைக்கு நாம் அந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்கிறோம். உலக அளவில் மாநில உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், லஞ்சம் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு அமைப்புகள் பாடுபட்டு வருகிறது. ஆனால் நம்மை போன்ற தன்னார்வ அமைப்புகள் இன்னைக்கு தூத்துக்குடியில ஆலை போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும், மக்களை பாதிக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், மக்கள் உரிமை அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் தான் இன்னைக்கு தன்னார்வ முறையிலே இயங்கி வருகிறது. மற்ற அரசியல் கட்சிகள் இயங்குகிறதா, ஆதரவு கொடுக்கிறதா என்றால் கொடுக்கிறது. இன்னைக்கு அதனால நம்முடைய தோழர் காப்பர் இன்னைக்கு நமக்கு வரிகள் வந்திருக்கிறார்கள், ஆதரவு தருகிறார்கள். முற்போக்கு இயக்கங்கள் ஆதரிக்கிறது. ஆனால் அரசியல் இயக்கங்களில் ஒரு சில இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும், பன்னாட்டு கம்பெனிகளுக்கு ஆதரவாகவும், மனித உரிமைகளுக்கு எதிராகவுமே மிகப்பெரிய செயல்களை செய்து வருகிறார்கள். இன்னைக்கு இந்த நாட்டிலே ஆட்சி என்ற பெயரால் மனித உரிமையை பறிப்பதும், தனிநபர்களை பயங்கரவாதி என்று அறிவிக்கின்ற அந்த பயங்கரவாத தடுப்பு சட்ட திருத்தம் கொண்டு வருகிறோம் என்று தனி மனிதர்களையே பயங்கரவாதிகளாக அறிவிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை, மனித உரிமைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவு, எந்த உணவை உண்ண வேண்டும் ஒரு மனிதன் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம். நாங்கள் சொல்வதுதான் நீங்கள் செய்ய வேண்டும், நாங்கள் சொல்வதுதான் நீங்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறலிலே இன்னைக்கு மத்தியிலே இருக்கிற பிஜேபி ஆட்சி செயல்பட்டு வருகிறது. அதே போல அந்த பிஜேபி ஆட்சிக்கு துணையாக தமிழகத்திலே அதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சி நடைபெற்று வருகிறது. நீங்க பாருங்கள், எதையாவது ஒரு நேர்மையான முறையிலே மக்களாட்சி தத்துவத்துக்கு மதிப்பு கொடுக்கின்ற வகையிலே இந்த ஆட்சி
கலந்துரையாடல்கள் நடைபெறுகிறதா என்று சொன்னால் நடைபெறவில்லை. மேடையில் ஒன்று பேசுவது, வாக்குகளை பெறுவதற்காக ஒன்று பேசுவது, வாக்குகளை பெற்ற பின் ஒன்று. உதாரணம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் நீட். இன்னைக்கு காலமுள்ள +2 வரைக்கும் நம்முடைய பாடத்திட்டத்தில் படிக்கிறார்கள். தமிழ் வழி பாடத்திட்டத்தில் சமச்சீர் கல்வியில நம்முடைய மாணவ செல்வங்கள் படிக்கிறார்கள். ஆனால் மருத்துவ படிப்புக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே மத்திய பாடத்திட்டம் CBSE மூலமாக திணிக்கிறார்கள். அதில் பாடம் எழுத வேண்டும், பரீட்சை எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடூர நிலைமை இருக்கிறது. காரணம், இந்த படிநிலை சமுதாயம் சமூகத்துக்கு, சமூக நீதிக்கு எதிரான செயல். சாமானிய ஏழை எளிய மக்கள் எல்லாம் படித்து பட்டதாரிகளாக வந்துவிடக்கூடாது, மருத்துவர்களாக வந்துவிடக்கூடாது, அறிவாளிகளாக வந்துவிடக்கூடாது. ஆதிக்க மனப்பான்மையோடு அவர்களை அழித்து ஒழித்து அடக்கி வைப்பதற்கு எல்லா சதி செயல்களும் செய்கிறார்கள். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இப்ப ஆட்சிக்கு ஆளுகின்ற எடப்பாடி ஆட்சி தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. நீட் தேர்வை ரத்து செய்வேன். தேர்தல் அறிக்கையிலே வருகிறது. தேர்தல் அறிக்கையிலே நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று வருகிறது. ஆனால் தேர்தல் முடிந்து 4 மாதங்கள், 5 மாதங்கள், 6 மாதங்கள் ஆனால் கூட அந்த நீட் தேர்வை ரத்து செய்கின்ற அறிக்கை வரவில்லை. முன்னுக்கு பின் முரண் கேட்டால் நாங்கள் தகுதியை உண்டாக்குகிறோம். இதெல்லாம் சமூக நீதிக்கு அநீதியானது, சமூக நீதிக்கு எதிரான செயல். இந்த சதி செயல்களை எல்லாம் மனித உரிமை காப்பாளர்களை நாம் விழிப்புணர்வோடு இருந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும். இன்னைக்கு எல்லா நிலையிலையும் நான் சொன்னேன், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே உணவு, இப்படி மிகப்பெரிய ஒரு அக்கிரமம், அநியாய செயல்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும். நம்முடைய திருப்பதி வெங்கடசாமி சொன்னார், லஞ்சம் ஊழலில் லஞ்சம் ஊழலில் இந்தியா 4வது இடத்தில் இருக்கிறது, தமிழகம் 3வது இடத்தில் இருக்கிறது. வெளிப்படைக்கு தன்மையான நிர்வாகம், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு ஆய்வு, ஆண்டுதோறும் ஆய்வு நடத்துவார்கள். சில நேரம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆய்வு நடத்தி சொல்வார்கள். லஞ்சம் ஊழல் இல்லாத துறையே இல்லை. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், முறைகேடு, அத்துமீறல். லஞ்சம் கொடுத்தாதான் எது வேணாலும் நடக்குது. ஒரு சாதாரண வரைபடம், நம்ம வீட்டுக்கு வரைபடம்